அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? Let's add 500 kilograms sugar. டார்க் சாக்லேட்டு. தள்ளி போவாது நானே. இது என்ன புது வாய்ஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது என்னோடய ரெசிபி இல்லைங்க, இது என் தங்கச்சியோட ரெசிபி. ஆக்சுவலாக இது வந்து நான் இந்த லாஸ்ட் டைம் வெக்கேஷன் போயிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து என் சிஸ்டர் பண்ணது. அவள் நல்லாவே பண்ணுவாள் எல்லாமே. இதில் என் பையன் சொன்ன இந்த மாதிரி தான் 500 கிராம் டார்க் சாக்லேட் போட்டு 100 கிராம் பட்டர் போட்டு அதை மெல்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ப்ரௌன் சுகர் வந்து 1 கப்பு, அதுக்கு 1 கப் ஒயிட் சுகர் போட்டு பவுடர் பண்ணிக்கிட்டாங்க. இது எப்போ பண்ணால் எப்போ ரெக்கார்ட் பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த டைமில் நான் மதிய டைமில் சரியான ஸ்லீப்பி மோடு ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இப்போ பண்ணதை உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததை தாண்டி என் 2 பசங்களையும் வச்சுக்கிட்டு அவள் பண்ணினான். அதுதான் உண்மையிலே வந்து அவளை பாராட்ட வேண்டிய விஷயம். 2 பேரும் மாறி மாறி டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. எப்போவுமே சொல்லுவாங்க, தனியாக பிறந்தா அது வந்து ஒரு வேறு லெவல் வந்து சந்தோஷம், சொத்து பத்து எல்லாம் நம்மளுக்கு தான் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே இது பட டைலாகாக இருந்தாலுமே உண்மையான விஷயங்கள் என்னென்னா, சொத்து சுகம் இருக்கிறத விட கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அந்த மாதிரி இருக்கிறது தாங்க பெரிய விஷயம். ஏன்னா வந்து லைஃப்பில் எதையுமே நம்ம ஓப்பனாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்மளோட தம்பி தங்கச்சிக்கிட்ட தான். அதே மாதிரி என்னை மாதிரி இல்லை, என்னை விட சொல்லப்போனால் என்னை விட அதிகமாக என் பசங்களை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னா அதுவும் என் தங்கச்சியாலேயும் என் தம்பியாலேயும் தான் முடியும். என் தங்கச்சி வந்து என்னை விட என் பசங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். என் பெரிய பையனை வந்து உனக்கு இந்த உலகத்திலே யார்டா பிடிக்கும்னு கேட்டால் அவன் என் தங்கச்சி பேரை தான் சொல்லுவான். அந்தளவுக்கு வந்து அவள் வந்து ஒரு டேக் கேர் பண்ணிப்பாள். அக்கா பசங்கிறத தாண்டி அவளுக்கு ஒரு 12 to 13 இயர்ஸ் இருக்கிறப்பே வந்து 13 இயர்ஸ் ஒரு 14 இயர்ஸ் இருக்கிறப்பே வந்து என் பையன் பிறந்துட்டான். அப்பத்துலேருந்தே அந்த 14 இயர்ங்கிறதுலாம் ரொம்ப சைல்டுஹுட் அவளுக்கே அது. ஆனால் அப்பத்துலேருந்தே அவள் ரொம்ப டேக் கேர் பண்ணி என் பையனை ரொம்ப உயிராக பார்த்துக்கிட்டா. அவளுக்கு வந்து அது என் பெரிய பையன் கூட அவளுக்கு இருக்கிற பாண்டு தான் வந்து ரொம்ப பெரிய பாண்டு. இப்போ கூட நான் லாஸ்ட் வெக்கேஷனில் வந்து 1 மந்த்லேயே ஊருக்கு வந்துட்டேன். தட் இஸ் ரிட்டன் பேக் டு சவுதி அரேபியா. என் பசங்க வந்து 2 பேரையுமே அவள் தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டா. 1 மந்த் கிட்டே அவனுங்க அங்கே இருந்தானுங்க. என்னை அவனுங்க சுத்தமாக தேடலை, அந்தளவுக்கு அவள் டேக் கேர் பண்ணிக்கிட்டா. கூட பிறந்தவங்களாம் ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ஒன்றுமே பண்ணலைனாலும் ஒன்றா பிறந்தோம் இல்லையா, அதுவே எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெரிய விஷயந்தான். என் பசங்களுக்கு இந்த சின்னம்மா அப்படின்ற இந்த ஒரு குடுப்பனை வந்து எனக்கெலாம் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு வந்து 5 பிரதர்ஸ் தான் வந்து. ஸோ ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, எங்கள் மாமிங்களுமே எல்லாமே க்ளோஸ் டு ஹார்ட், எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். நல்லா அவங்களும் டேக் கேர் பண்ணிப்பாங்க. தட்ஸ் டிஃப்ரெண்ட். இருந்தாலுமே ஒரு சின்னம்மா பெரியம்மா இல்லையே அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே தோணிகிட்டே தான் இருக்கும். அந்த ஒரு குறைய வந்து ஆண்டவன் போக்குனது என் பசங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ கூட என் பையன் வந்து என்கிட்ட இருக்கியா இல்லை ரேஷ்மா கிட்டே போவேன்னா ரேஷ்மா கிட்ட தான், என் தங்கச்சி பேர் தான் ரேஷ்மா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்தளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் இருக்கும். அது எப்போயுமே வந்து அக்கா பசங்க அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்த பசங்களை தாண்டி இந்த ஃபஸ்ட்டு பசங்க, அக்காவோட ஃபஸ்ட்டு பசங்களுக்கும் அந்த சித்தி பெரியம்மா அவங்களுக்கும் உள்ள பாண்டிங் வந்து ரொம்ப ஒரு அன்பிரேக்கபிளாக இருக்கும். அது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அது என் பையனுக்கே அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வரும்போது உண்மையிலே என் பையன் கொடுத்து வச்சவன் தான் அப்படின்னு தான் நான் நினப்பேன். ஸோ சிஸ்டர் இஸ் ஆல்வேஸ் அ பிளெஸ்ஸிங், பட் இட் டசன்ட் மீன் பிரதர் இஸ் நாட் அ பிளெஸ்ஸிங். என்னோடய பிரதர் கூட எனக்கு பிளெஸ்ஸிங் தான். ஏன்னா வந்து அவன் எனக்கு அண்ணனாக பிறக்க வேண்டியவன், தம்பியாக பிறந்துட்டான். அவன்கிட்ட நான் அவன்கிட்ட வந்து அவன் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அதிகமாக வந்து ஒரு கேர் தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான். இங்கே போகணுமா, இங்கே வரணுமா, உனக்கு இது பண்ணணுமா, இதை நான் பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன்னு இது வரைக்குமே நல்ல வழி கெட்டது எல்லாமே கூட கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ்.